வாழை எவனும் எட்டி கூட பார்க்க மாட்டான். என்னடா சொன்ன ரவுடி கோபால்? லவர்ஸ் டேக்கு ஆள் கூட வெளியே போறியா? நீ பாக்குறதுக்கு நல்லா மேன்லியா இருக்கணுமா? உன் செஸ்ட் நல்லா பம்ப்டா இருக்கணுமா? அதுக்கு இந்த 5 ஒர்க் அவுட் பண்ண செம பம்பா இருப்பேன். வாழை எவனும் எட்டி கூட பார்க்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட்ல வந்து டம்பிள் பிரஸ். டம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா 4 செட்ஸ் 20 கவுண்ட்ஸா 4 செட்ஸ் பண்ணணும். இது வந்து டோட்டல் ஓவரால் செஸ்ட்டுக்கு வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நல்லா மசில ஸ்குவீஸ் பண்ணி மசில கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டம்பிள்ல வந்து ஃபிளைஸ் சேம் ஃபிளாட் பெஞ்ச்லயே பண்ணணும். 4 செட்ஸ் 20 கவுண்ட் பண்ணணும். வெயிட் வந்து ரொம்ப லோ வெயிட்டும் போயிடக்கூடாது, ரொம்ப ஹை வெயிட்டும் போயிடக்கூடாது. ஒரு மீடியமான வெயிட்டை வச்சு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணணும். அப்பதான் வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளைன் அப்பர் செஸ்ட் டார்கெட் பண்ணி இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட செஸ்ட் வந்து பம்ப் ஆகுறதும் இல்லாம நல்லா ப்ராடாகவும் இருக்கும். தென் இதுல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டெல்ட்லயும் வந்து லைட்டா ஒர்க் அவுட் விழுகும். ஸோ இதனால என்னன்னா உங்க அப்பர் பாடி நல்லா ப்ராடா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளைன்லேயே ஃபிளைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்க்ளைன்ல ஃபிளைஸும் அதே தான், எல்லாமே 4 செட்ஸ் தான். செட்ஸ் வந்து மறந்துடாதீங்க, எல்லாமே 4 செட்ஸ் தான். 20 கவுண்ட்ஸ், எல்லாமே மீடியம் வெயிட். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட்டை வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்காக மிடில் செஸ்ட்டுக்கு ஒரே ஒரு டம்பிளை வச்சு சென்டர்ல இந்த மாதிரி கிரிப் பண்ணிட்டு சேம் 4 செட்ஸ் 20 கவுண்ட்ஸ், ஒரே ஒரு டம்பிள் மீடியம் வெயிட். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா நம்ம வந்து பெண்டாம் புல் ஓவர் பண்ண கிளம்பிட்டோம். பெண்டாம் புல் ஓவர் அதே 4 செட்ஸ் 20 கவுண்ட். பெண்டாம் புல் ஓவர் லோவர் செஸ்ட்டை கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். மச்சி நான் சத்தியமா சொல்றேன், இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு நீ வெளியே போனேன்னு வச்சுக்குவேன், கண்டிப்பா ஒரு 5 பசங்களாவது உன்னை சைட் அடிப்பானுங்க, கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணுவானுங்க. இல்ல புரியல.